ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம். இது வரைக்கும் 54 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 55ஆம் பகுதி. இந்த கதையின் இறுதி பகுதியும் இதுவே. சூர்யா சுப்ரியாவின் நினைவுகளோட அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றி வர ஆரம்பித்தான். அவளோட நினைவுகள் மட்டுமே அவனுடைய நெஞ்சு ஃபுல்லாக நிறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதே மாதிரி தான் சுப்ரியாவும் சூர்யாவின் நினைவுகளோடவே வண்டியில் வரவும் ஆரம்பித்தாள். அவள் அப்படியே கனவு கண்டு சூர்யாவின் நினைவுகளோடு அன்று கோவில் நடந்த சம்பவத்தை நினைத்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். சுப்ரியா, சுப்ரியா, நீ சொன்ன இடம் வந்தாச்சு, இறங்கு. என்ன சிரிக்கிறேன்? இப்படி சந்தோஷமாக சிரிக்கிற அளவுக்கு என்னாச்சு உனக்கு? நீ நல்லா தானே இருக்க? ஆர் யூ ஆல்ரைட் என்று ரீனாவும் அஸ்வினியும் மாறி மாறி சுப்ரியாவை கேட்க ஆரம்பிக்க, சட்டென்று சூர்யாவின் நினைவுகளிலிருந்து தன் சுயநினைவுக்கு வந்த சுப்ரியா ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தார். சூர்யா அந்த காளி கோவிலை சுற்றி கொண்டு அங்கே இருந்த அவனும் சுப்ரியாவும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் எடுத்த இடங்களை எல்லாம் பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே வந்தான். அருகே மலர்ந்து இருந்த பூக்களை பார்த்ததும், இந்த மலர்களைத்தானே அன்று சுப்ரியா ஆசையாக பறித்து கொண்டு வந்தாள், நாமும் இந்த மலர்களை பறித்து அவளின் ஞாபகமாக வைத்து கொள்வோம் என்று நினைத்து அவள் ஆசைப்பட்ட மலர்களை எல்லாம் சூர்யா பறிக்கவும் ஆரம்பித்தான். சுப்ரியா, என்ன இது? இந்த இடத்துக்கு தான் வந்து இருப்பார் சூர்யான்னு சொன்னேன். எங்களையும் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன். இந்த இடம் பார்த்தா இந்த இடத்துல சூர்யா எங்கே இருப்பார்னு எப்படி சென்று தேடுவது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. கோவாவில் எந்த இடம்னு நீ சொன்னா நம்ம எல்லாரும் போய் சூர்யாவை தேடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீ ஏதாவது ஒரு இடத்த குறிப்பிட்டு சொல்லு சுப்ரியா என்று திரும்பி அஸ்வினி அங்கே சுப்ரியா இல்லாமல் இருப்பதை பார்த்ததும் திகைத்து போய்விட்டு, ரீனா, சுப்ரியா எங்கே காணும் என்று கேட்டாள். அப்போதுதான் சட்டென்று திரும்பி பார்த்த ரீனாவும், ஆமாம், இங்கே நம்ம கூட தானே சுப்ரியா வந்துக்கிட்டு இருந்தா, எங்கே போனா என்று பதறி அடித்து சுப்ரியா சுப்ரியா என்று குரல் கொடுத்து கொண்டே இருவரும் தேட ஆரம்பித்தார்கள் சுப்ரியாவை. எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்கு ரீனா, அவளும் ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவாளோ என்று அஸ்வினி அழ ஆரம்பிக்க, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அஸ்வினி, நிச்சயமாக அவள் சூர்யாவை தேடி தான் எங்கேயாவது போயிருப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரி வா, நாமளும் எங்கேயாவது தேடலாம் என்று ரீனாவை அழைத்து கொண்டு சுப்ரியா சூர்யாவும் எங்கே இருப்பார்கள் என்று 2 பேரையுமே தேட ஆரம்பித்தார்கள் இருவரும். சற்றே தொலைவில் இருந்த அந்த நீல மலரை பறிக்க சூர்யா அதன் மீது கை வைத்த போது ஒரு அம்பு அவன் அருகில் வந்து வீழ்ந்தது. திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்த சூர்யா அங்கே சில காட்டுவாசிகள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அவர்களை பார்த்தவுடன் அவனுக்கு மேலும் சுப்ரியாவின் நினைவுகள் வரவும் ஆரம்பித்தது. அந்த காட்டுவாசிகளும் சூர்யாவை பார்த்து சிரித்து கொண்டே சைகையால் நலம் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் நலம் விசாரிப்பதை புரிந்து கொண்ட சூர்யாவும் மெதுவாக தலையாட்டினான். எங்கே உன் மனைவியை காணும் என்று சைகையில் கேட்க, என்ன சொல்வது என்று புரியாமல் யோசித்த சூர்யாவின் கையை பிடித்து கொண்டு அவர்களின் இருப்பிடத்திற்கு சூர்யாவை அழைத்து கொண்டு வேகமாக வந்தார்கள். இங்கே இந்த இடத்துல இவர்கள் கூட தானே நானும் சுப்ரியாவும் இங்கே தங்கி இருந்தோம். அந்த நாட்கள் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தது என்று வேடிக்கை பார்த்து கொண்டே வந்த சூர்யா அந்த காட்டுவாசிகள் முன்னால் போய் நின்றான். அவர்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே வந்தவன் அந்த காட்டுவாசி பெண்களிடம் நடுவில் சுப்ரியாவை எதிர்பார்க்கவே இல்லை. அது கனவா இல்லை நினைவா என்றும் அவனுக்கு தெரியவில்லை. தன் கண்களை மீண்டும் கசக்கி கொண்டு திரும்பவும் அந்த காட்டுவாசி பெண்களின் மத்தியில் இருந்த சுப்ரியா இருப்பதை பார்த்ததும், அது கனவில்லை, நிஜம்தான், சுப்ரியா அவர்களுக்கு மத்தியில் தான் இருக்கின்றாள் என்பதை தெரிந்து கொண்டவுடன் சூர்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவனை பார்த்த சந்தோஷத்தில் சுப்ரியாவும் சூர்யா என்று அழைத்து ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள்.
எல்லாமே அவனுக்கு ஒரு கனவாகவே தோன்றியது. சுப்ரியாவை கட்டி அணைத்து கொண்ட இல்லை, இது கனவில்லை, இது நிச்சயமாக என் சுப்ரியா தான். எப்படியும் சூர்யா தன் ஞாபகத்தில் கோவா வந்திருப்பான், நிச்சயம் காளி கோவிலுக்கு சென்றிருப்பான் என்று தெரிந்து வந்த சுப்ரியா காளி கோவிலுக்கு செல்லும் வழியை மறந்துவிட்டு காட்டுவாசிகளிடமே மறுபடியும் போய், என் கணவர் கோவாவில் உள்ள கோவிலில் இருப்பார், நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சைகையில் கூறியதால்தான் அந்த காட்டுவாசிகளும் நேராக கோவிலில் இருந்த சூர்யாவை நோக்கி சென்று அவனை இங்கே அழைத்து கொண்டு வந்தார்கள். சுப்ரியாவுக்கு தெரியும், கண்டிப்பாக சூர்யா அந்த கோவிலில்தான் இருப்பார் என்று. அவள் எதிர்பார்த்தது வீண் போகவே இல்லை. அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவள் முகத்தில் நிறையவே தெரிந்தது. சூர்யாவை கட்டி அணைத்து கொண்டவள் அவனை விடுவதற்கு மனமே இல்லாமல் அவன் மேலேயே சாய்ந்து கொண்டும் இருந்தாள். எனக்கு தெரியும் சூர்யா, நீங்கள் நிச்சயம் அங்கே அந்த கோவிலில் தான் இருப்பீங்கன்னு. ஆனால் எனக்கு அந்த கோவிலுக்கு வரத்துக்கு வழி தெரியல என்று அழவும் ஆரம்பித்தாள் சுப்ரியா. ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கொண்டே இருந்த சூர்யா அவளை சற்று விலக்கிவிட்டு, என்ன திடீர்னு மனசு மாறி இருக்க, இப்போ மட்டும் என் மேலே உனக்கு எப்படி நம்பிக்கை வந்தது என்று சந்தேகத்துடன் கேட்க ஆரம்பித்தான். தன் கையோடு கொண்டு வந்த தாஜ்மஹாலையும் அவன் எழுதிய கடிதத்தையும் சூர்யாவிடம் காட்டினாள் சுப்ரியா. அதனை பார்த்த சூர்யா, அப்போ நீ இப்போதான் இதை பார்த்தியா, என் லெட்டரையும் இப்போதான் நீ படிச்சியா சுப்ரியா என்று சூர்யா கேட்க, ஆமாம் என்று அழுது கொண்டே தலையாட்டினாள் சுப்ரியா. சுப்ரியா, இந்த கடிதத்தை நீ படிச்சுட்டு என்னை பற்றி நீ நல்லா புரிஞ்சிருப்பேன்னு தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்ககிட்ட என்னால் நேரடியாக பேச முடியலன்னு தான் நான் ஒரு லெட்ரு மூலயமா என் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதி இந்த தாஜ்மஹாலை வச்சு உன் தங்கச்சிக்கிட்ட கிஃப்டாக நான் உனக்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பினேன். ஆனால் நீ இப்போ தான் இதை படிச்சிருக்க. இதுக்கான பதிலை நான் உங்ககிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கே கேட்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ திடீர்னு நடந்துக்கிட்டதையும் பேசுனதையும் பார்த்து நீ இதை படித்தும் கூட என்னை புரிஞ்சிக்கலையேன்ற கோவத்தில் தான் நான் உன்னை அடித்தேன். அதுக்கப்புறம் இதை பற்றி என்னால் உங்ககிட்ட கேட்கவே முடியல. அதுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ கேட்குறேன், சொல்லு சுப்ரியா, உன் பதில் என்ன? நான் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற என்று சூர்யா அவளிடம் கேட்க ஆரம்பித்தான். அவள் அமைதியாக வெட்கப்பட்டு கொண்டே நின்றாள். சூர்யா தன் கையில் இருந்த மலர்களை சுப்ரியாவின் கையில் தந்து அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு, இப்போதாவது நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டும் சுப்ரியா, நீ எனக்கான அந்த பதிலை சொல்வாயா என்று சிரித்து கொண்டே சுப்ரியாவின் கைகளில் அந்த மலர்களை தந்தார். சுப்ரியாவும் சிரித்து கொண்டே அவன் கையில் இருந்த மலர்களை வாங்கி கொண்டு அவனுக்கு சைகையில் ஏதோ ஒன்று கூறினாள். ஏய், என்ன காட்டு வாசிக்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கும் சைகை காட்டுறேன், எனக்கு ஒன்றும் புரியல, வாயை திறந்து சொல்லு சுப்ரியா எப்போவாது என்றான் சூர்யா. அருகில் இருந்த பெண்கள் புரிந்து கொண்டு சிரிக்க ஆரம்பிக்க அதனை பார்த்த சூர்யா, நீ என்ன சைகை காட்டினான்னு இவங்க எதுக்கு சிரிக்கிறாங்க, நீ என்ன சொல்ல வர சுப்ரியா என்று மறுபடியும் கேட்டான். உடனே சுப்ரியா சூர்யாவிடம் எந்த பதில்களும் கூறாமல் அந்த பெண்களிடம் சைகையில் ஏதோ கூற அவர்களும் சிரித்து கொண்டே சூர்யாவை அழைத்து கொண்டு ஒரு குடிசையின் உள்ளே சென்று சூர்யாவை உள்ளே விட்டு கதவை மூடினார்கள். ஏய், என்ன இது சுப்ரியா சுப்ரியா என்று சூர்யா அழைக்க சிறிது நேரத்தில் கதவை திறந்து கொண்டு அந்த குடிசைக்குள் சுப்ரியா உள்ளே வர ஆரம்பித்தார். ஏய், இது என்ன விளையாட்டு, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் என்றான் சூர்யா. நிச்சயமாகவே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா என்று சிரித்தபடியே சுப்ரியா கேட்க, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியலனாலும் இப்போது இங்கே இந்த அறைக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது என்று அவளை வேகமாக தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்ட சூர்யா அருகில் இருந்த அகல் விளக்கை அணைத்தான். இனி எத்தனை நாட்கள் அஸ்வினிகள் வந்தாலும் மனதோடும் உடலோடும் ஒன்று சேர்ந்த சூர்யாவையும் சுப்ரியாவையும் வேறு யாராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றுபட்டு தான் போனார்கள். இனி அவர்களுடைய வாழ்க்கையில் என்றும் நிம்மதியும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். ஒற்றுமையாகவும் வாழவும் ஆரம்பிப்பார்கள். இதைவிட சூர்யா சுப்ரியான் வாழ்க்கையில் வேறு என்ன வேண்டும்?
அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்தே இரு குடும்பத்தார்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்வதற்கு கேட்கவா வேண்டும்? இவர்கள் வாழ்க்கை இன்று போல் என்றும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கும். இதன் பிறகு இவர்களின் வாழ்க்கையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. மகிழ்ச்சியாகவும் அவர்கள் வாழவும் ஆரம்பிப்பார்கள். காதலோடு அன்பையும் கணவன் மனைவிக்கான உறவையும் புரிந்து கொண்டு நிம்மதியாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொண்டு செல்வார்கள். முன்னாடியெல்லாம் காதல் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்தது. அந்த காலத்துலலாம் காதல் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்குமே கிடைக்காத அந்த காதலுக்காக அவங்க மனசளவில் வேதனைப்பட்டாலும் தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் அந்த காதலோடு எல்லோரும் ஒரு விதமான அனுபவத்தையும் ஒரு விதமான வாழ்க்கை முறையை தான் அவங்க அடைஞ்சாங்களே தவிர இல்லறத்தில் நிம்மதியை தான் கொண்டு வந்தாங்க. காதல்ன்றது ஒரு தவமாகவும் ஒரு வரமாகவும் அந்த காலத்தில் இருந்த வரைக்கும் காதலுக்கு என்று ஒரு மதிப்பும் இருக்க ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே காதல்ன்றது சுலபமாக கையில் கிடைக்கிறதுனால தான் என்னவோ திருமணத்துக்கான உறவையும் பற்றி எதுவுமே தெரியாமல் தனக்கு கிடைச்ச காதலை தூக்கி எறியவும் தயங்கவும் இல்லை. காதலை பற்றி இப்போது எல்லாருடைய மனசுலேயும் என்ன இருக்குது தெரியுமா? காதல்ன்றது இப்போல்லாம் வெறும் காமமாகவே மாறி போயிடுச்சு. அந்த காதலுக்கான முக்கியத்துவத்தையுமே எல்லோரும் இந்த காலத்தில் அழிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. டிவியில் பேப்பரில் இப்போ வர காதலெல்லாம் படிக்கும்போது அடேங்கப்பா நெஞ்சுக்குள்ளே ஒரு பூகம்பமே அடிக்கவும் ஆரம்பிக்குது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியுமோ தெரியல. இதெல்லாம் நினைக்கும்போது மனதுக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இந்த காலத்து பசங்க காதல்ன்றத ஒரு விளையாட்டு பொருளாகவே எடுத்துக்கிறாங்க. கீழே போட்டு அதை உடைக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த காதல் போல் யாருமே இப்போ காதலை பற்றி முக்கியத்துவமாக நினைக்கிறதே கிடையாது. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ என்ன ஆகுமோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. காதல்ன்றது ஒரு அற்புதமான வரம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு அற்புதமான உணர்வுகளும் கூட. காதலை காமமாக பார்த்திங்கன்னா அது நரகத்தில் தான் கொண்டு போய் முடியும். அதை ஒரு நல்ல உணர்வுகளாகவும் ஒரு நல்ல புரிதலாகவும் பார்த்தா மட்டுமே கணவன் மனைவிக்கான வாழ்க்கை முறையும் சந்தோஷமாக தாங்க இருக்கும். இதுக்கு மேலே இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இப்போல்லாம் நிறைய பேர் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்கான உறவுகளை ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அதை ஒரு கதையாகவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் இந்த காலத்து இளைஞர்கள் முக்கியமாக கேட்குறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த தாம்பத்திய உறவுன்றது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். ஆனால் அதையே நம்ம பெருசாக முழுசாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கே வாழ்க்கையில் வாழறதுக்கான எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடுது. நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கணும், நம்ம மனசை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள 4 பேர் நம்மளை மதிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். ஆனால் இப்போல்லாம் எங்கெங்க அவங்கவுங்க சந்தோஷத்தை மட்டுமே தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. என்னைக்காக இருந்தாலும் அதெல்லாம் திருப்பி நம்ம அவமானக்குரிய சின்னங்களாக தான் நம்மளை மாற்றிடுமே தவிர நம்மளை யாராலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கட்டிய கணவனை மனைவி புரிஞ்சுக்கிறதும் கட்டின மனைவியை கணவன் புரிஞ்சுக்கிறதும் அது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தாங்க அது தாம்பத்தியமாக இருக்கும். 3வது மனுஷங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினை தெரிய ஆரம்பிச்சிதுன்னா எல்லாருக்குமே அது ஒரு பேசக்கூடிய பொருளாக தான் மாறிடும். எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளே வச்சுக்கணுங்க. அதுதான் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கான அழகு. இதை புரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் வாழ ஆரம்பிக்கிறாங்க? அப்படி யார் தான் வாழறாங்க? வாழற ஒரு சிலர் மட்டுமே வாழ்ந்துட்டா போதுமா? மற்றவங்களெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு வாழறதுக்கு எல்லாரும் அவங்கள நல்ல முறையில் பக்குவப்படுத்திக்கணும். சரி, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? நான் பேசினா மட்டும் கேட்கவா போகிறாங்க? இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது. சூர்யா சுப்ரியா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அவங்க திருமணத்தையும் அந்த காதலையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பொறுமையாக இருந்ததுனால் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த
நாவல் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த நாவலில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். கடைசியாக நான் பேசுனதெல்லாம் என் மனசுக்குள்ளே இருக்கிறத தான் நான் பேசினேன். அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி, நடக்கிறதெல்லாம் நல்லவாகவே நடக்கட்டும், நடப்பவைகளெல்லாம் நன்மையிலே போய் முடியட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த நாவலில் இதே மாதிரி ஒரு அழகான கதையில் சந்திக்கும் வரை இடையில நான் எழுதின சின்ன சின்ன கதை 1-2 சொல்கிறேன், கேளுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய முழு நாவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.